வணக்கம். நான் உங்கள் பாண்டியராஜன் கண்ணா. நாம் பயன்படுத்தக்கூடிய பிசி, லேப்டாப், மொபைல் ஃபோன் இதில் ஆன்டிவைரஸ் கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எஸ், கட்டாயமானதான். எதற்காகனா நாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய மொபைல் ஃபோனையும் பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அண்டு பிமேப்லாம் இருக்குது. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளே ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது. இதே விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 இருந்தால் விண்டோஸ் டிபெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரஸ் இன்புல்லாகவே இருக்குது. எதற்காக கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பிசி அல்லது லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டியதில் நான் கொடுக்கல, எங்களுக்கு ஆன்டிவைரஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். எதற்கான நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸ், பெரிபெரல் டிவைசஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறோம். அதற்காக தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட பிசியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு சில வைரஸ் ட்ரோசன் கார்ஸ் போன்ற வைரஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை லாக் பண்ணோம். அந்த ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணிக்கிறது. இது எந்த பிராண்டு எந்த பிராண்டு நல்லா இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கான பதில் கிடையாது. நான் என்னுடைய பிசியில் ஆரம்பத்தில் ஸ்காஸ்பெரிஸ்கை யூஸ் பண்ணேன். அது என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் ஸ்காஸ்பெரிஸ்கை தான் யூஸ் பண்ணேன். இப்போ அதோடைய ப்ரீமியம் வெர்ஷன் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஆரம்பத்துலேருந்தே காஸ்பெரிஸ்கை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக பிசி வாங்கினேன். அதில் K7 டோட்டல் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி இப்போ K7 ப்ரீமியம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். K7 ப்ரீமியம். இந்த K7 மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிவைரஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு 2 வெப்சைட்கள் இருக்குது. தாராளமாக வாங்கலாம். அவங்கவுங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை வாங்க தெரியலை அப்படின்னா பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஆன்டிவைரஸ் போட்டு கொடுப்பாங்க. ஆன்டிவைரஸ் போடுறது முக்கியம் இல்லை, அதை டெய்லி அப்டேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா புது புது விஷயங்கள் புது புது வைரஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிவைரஸ் வேண்டியது இல்லை, கட்டாயம் இல்லை அப்படிங்கிறாங்க. கட்டாயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நமக்கு ஆன்டிவைரஸ் கட்டாயம் தானே. அதனால் தாராளமாக நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம். அது எந்த ஒரு சிக்கலும் வராது. பயன்படுத்தி பாருங்கள். ஆன்டிவைரஸை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி உங்களுடைய டிவைஸ், அது மொபைலாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய டிவைஸ், நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுவே பாதுகாத்துக்கிறாது. இப்போ என்னுடைய பிசியில் நான் K7 ப்ரீமியம் யூஸ் பண்ணுறேன். எதற்காக யூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய சேனல் டீட்டெயில்ஸ் கூட அதில் தான் இருக்குது. 2 சேனல்ஸ் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஆன்டிவைரஸ் கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது கட்டாயம். அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய டிவைஸ் நான் தான் பாதுகாக்கணும், சரிங்களா? அதற்காக தான் நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறேன். நம்முடைய சேனலை இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பெல் ஐக்கனை எழுதி ஆல் பண்ணி வந்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இதே போல் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.